நாம் எல்லோரையும் தானவ படைகளுக்கெல்லாம் தலைவராக மனித உருவோடு சேர்ந்தார்கள். அப்பொழுது இரண்டாம் யாபத்திலே சிங்கம் உருவெடுத்து சேர்ந்தார்கள். அப்பொழுது மூன்றாம் யாபத்திலே யானையன் என்று சொல்லக்கூடிய யானையன் உருவெடுத்து சேர்ந்தார்கள். அப்பொழுது வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டின் உருவெடுத்து சேர்ந்தார்கள். அப்பொழுது வேதத்தின் மகளாகிய பாதும கோமலாவை வானுகோவன் சலன் சனாயன் வீரன் அதையா வரம் பெற வேண்டும் என்பதற்காக அகிலே குண்டத்திலே செப்போ சகத்தினை நாட்டி தேவனும் சிந்தை உருக தவம் செய்து அந்த சாம்பல மூர்த்தியால் காப்பாற்றப்பட்டார். எந்த அண்டங்களுக்கெல்லாம் எப்போது செல்ல வேண்டும் இருக்கிறீர்களோ சக்கர குடை ஒன்று பரிசாக பெற்றார். அந்த வீர பரம்பரையில் வந்த நான் இந்த விந்தியபுரி தேசத்தை ஆளக்கூடிய வீரபத்ராசுரன் என்ற பெயரோடு தனக்கு நிகரின்றி யானும் என தம்பி வீரவரும் வீர சிங்கங்களாக ஆட்சி வருகின்றோம். யாரெங்கே பண்ணாத பையன் ஜிப்பே ஆகுறான். வைக்கலாம் போல் தோணுது. உருப்பாத நீ சிரிச்ச அசிங்கப்படுத்தக்கூடாது.
பிரியாணி வேகத்திலகம் பொட்டலமா கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் ஒரு பொட்டலம் சாப்பிட்டோம், நீ 2 பொட்டலம் சாப்பிட்ட. 4 போட்டுருக்கா பையா? அத 2 பீஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிறானுங்க. அத 2 பீஸ் லெக் பீஸ் இருந்தது. அடுத்த புள்ள எல்லாம் காலி பண்ணிட்டு 2 முட்டை இருந்தது. அத சாப்பிட்டு வந்து மேல வந்து அடை கேட்டா யாரு கொடுப்பாங்க? அப்பவே நீ அடை கேட்டிருக்க. நான் அடையாடா கேட்டு உன்ன கேட்ட. அடையா கேட்டு உன்ன கேட்ட. நான் திருத்தா நான் சிரிப்பேன். நான் அழுதா நானும் வருவேன். ஓடணும் நானும் ஓடுவேன். நான் உண்டா நானும் உண்ணுவேன். நான் உரைக்கணும் நானும் உருவேன். நான் சாவலாம். நீ சாவலாங்க. என்னடா நீ சாவலாம். எல்லாத்துக்கும் வர சாவு நான் மறுக்கிறேன். நான் சாவ மாட்டேங்க. டேய் நான் சாவலாம். நான் வாழ மாட்டேன். மனிதனாக பிறப்பவன் ஒரு நாள் இறப்பவன். யாரும் மழுவு சாட்டி நெருப்பு வருவாங்கடா. சத்தியமா நான் சாவ மாட்டேன். ஐயோ நீ சாவலாம். ஏன்டா அப்பா எவன அடிச்சா கேப்பேன். நான் சாவ மாட்டேங்க. நீ சாவலாம். யான்னு கேளு. 3 கம்பெனில 6 லட்சம் கடைக்காரன். 4வது ஸ்ரீ பாலகிருஷ்ண 35 லட்சம் கடைக்காரன். டேய் ஒரு நிமிஷம் இரு. அதுக்குள்ள நீ அவன் போட்டு அமுக்குற. பாருங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. இந்த கம்பெனி ஓனர் வந்து 2 ஓனர். ஒரு ஓனர் இங்க வந்துறாரு, இன்னொரு ஓனர் கிடைக்கிறாரு. 2 ஓனர். அந்த 2 ஓனரோட 35 லட்சத்தை கொடுத்தாங்க. வாங்கி போனாரு. 2 ஏக்கர் சொத்து வாங்கினாரு, கிணறு வெட்டினாரு, போர் போட்டாரு, சர்வீஸ் வாங்கிட்டாரு, 2 ஏக்கர் சவுக்கு போட்டாரு. எங்களுக்கு பணமே கொடுக்கல. நாங்க கூலிக்கு வந்து கூத்தாடுறோம். என்ன பண்றது? அதனால கம்பெனி பண்ணது பாருங்க. 35 லட்சம் ஒண்ணு, 6 லட்சம் ஒண்ணு, மொத்தம் 8 லட்சம், 41 லட்சம் கிடைக்காத. அப்ப கடன் வாங்கணும். நான் தான்டா பெரிய ஆளு. நீ சாவலாம். உடம்பு தின்னுவானங்க வேன்ல போய் இறங்குறோம். அங்க இருந்து பைக்ல போற. அதுவும் பைப்ல தான் போற. தூங்கினே போய் 4 கூட நீ சாவலாம். என்னைக்கு நடக்குதுன்னா தெரியல. தூங்கினே போய் பஸ்ல கூட நீ சாவலாம். ஏன்னா கருத்துக்கு போய் நீ சாவலாம். ஐயா ஒன்லி ₹1 கிடையாது. இப்ப சொன்னது எல்லாம் மீறி வந்துதான். இவன் வேலையை என் வேலைன்னு சொல்றான். இது யாருக்கு தெரியாது. அதனால கமலாட்சி நீ சாவலாங்க. ஆனா ஒண்ணு ஒரு கண்டிஷனுங்க. நீ செத்தால் 2வது உன் பொண்டாட்டி மட்டும் தான் தாலியா இருக்கு. கடப்பேரிலே அம்மன் என்ன பண்றது? கடப்பேரில உன் பொண்டாட்டி தாலியா இருப்பாங்க. ஆனா நான் செத்தால் அவ்வளவு தூரம் போயிட்டீங்க. 5 பேர் தாலியா இருப்பாங்க. அவ்வளவு பேரா? நீ செத்தால் இந்த கடப்பேர்ல முன்னாடி மட்டும் தான் தலை இருப்பாங்க. நான் செத்தா 5 பேர் தலை இருப்பாங்க. நான் சொல்லுவேன். ஆனா நீ விரல விட்டு என்னத்தான் எனக்கு என்னைக்கு கரெக்டா வரும். நான் சொல்லட்டுமா? என் மனைவி ஒன்றே வாங்கி 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 என் கூத்து இங்கே. நான் சொல்லுவேன் என்னைக்கு வேலை விடணும். அப்பதான் என்னைக்கு கரெக்டா வரும். பாத்துட்டு போடும். மனப்பாடம் பண்ணி வச்சு போனா குறு கேள்வி கேட்டா மாந்துரும். அது மாதிரி கேள்வி போல. சரி என் மனைவி ஒன்றே எங்க வேலை விட்டுக்கிறான். எங்க வேலை விட்டுக்கிறேன். என்னடா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத கட்டத்துல போகுது. என் மனைவி, என் பொண்டாட்டி, என் வைப்பு, என் காதலி, என் லவரு. நாளைக்கு வர மாட்டோம். இதே சொல்லு. செத்தா கூட சாவணும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை எதில் விட்டா என் மனைவி 5 பேருங்க. எல்லாத்துக்கும் குரல் ஒண்ணுதானே. கமலாடி இந்த விந்திய பிரதேசத்தில் தனக்கு நிகழ்ந்து வீரபத்ராசூரன் தசரதாசூரன் கனரதா என்று பெயர் எடுத்து வந்தது. ஆனால் அனைத்து குரல் நாயா சொல்ல உண்டா
வாடா போடான்னு சொல்லிக்கிறேன்டா. ஆமாங்க. வாடா போடான்னு சொல்லிக்கிறேன்டா. தலை நிக்காத. நீ நானும் பைக்ல வரோம். ஆமா. 2 பேரும் ஒரு ஊருக்காரர் நம்ம. பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர். 2 பேரும் பைக்ல வந்து திண்டிவனம் வரோம். திண்டிவனம் வந்துட்டு பைக் விட்டுட்டு அட வேன்ல ஏறுறோம். அப்ப கூட உன வாடா போடான்னு சொல்லுங்கடா. அத சொல்லிக்கிறேன்டா. அத சொல்லுங்கடா. இப்ப இப்பதான் சொல்றேன். உர்ரா. 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 என்ன கேட்ட? ஓய். என்ன கேட்ட? டேய். ஏய். பாருங்க குரு பாபு பாபு. பண்ணாத தெளி போங்க போ. ஏய். ஆளைக்கு குரல் பாருமா ஓடு கால் தாங்குற பாருங்க. நீ ஒரு எஜமானி. ஏய், இது இப்படி கேட்கலாமா நீ? சபாஷ். டேய் பயலே. உட்கார்ந்து கேளுங்க. இதே கத்துனே எனக்கே வேலை வரடா. கேளுங்க. ஆளைக்கு குரல் வாங்க ஓடு கால் தாங்குற காரணம். நீங்க யாரு? என்னமா? நீ எஜமா. நான் யாரு? காவல்காரன். காவல்காரன். யார கேள்வி கேக்குறே? ஏய், எஜமா காவல்காரன் கரெக்ட். நீ எஜமா. நான் காவல்காரன். காவல்காரன் எஜமா கேள்வி கேக்குறா. கேளு டக்கடி கேளு பதில் சொல்லு. ஏன்டா காலத்தாம? அதான் கேளுன்னா. ஏய், காலத்தி ஏன்டா காலத்தாம? அத்தை ஏன் கேக்குற? இல்ல மாமி கேக்குறேன். அத்தை கேக்காத. நீ மூட்ட பெருசு சண்டை. இல்லடா சண்டை. சாயந்தரம் மணி 2 மணிக்கெல்லாம் பேக் தூக்கி நாளைக்கு கிளம்பு. இருடா பேசி சைலன்ஸ். ஆரிசா அத இங்க கூடாது. எல்லாம் இங்க இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. வெளியால வர மாட்டாங்க. எங்க கூடாது இது. கட்சிக்கோ. ஐயோ எங்க வீட்ல எனக்கு எங்களுக்கு பெருத்த சண்டை. 2 மணிக்கு பேக் தூக்கி வீட்டை விட்டு வெளிய வரங்க. எங்க அண்ணன் ஓட்டும் போது இப்படி புடிச்சா சட்டியா? சட்டியா? எங்க அண்ணன் என்ன புடிச்சா? நீ ஏன் கை வச்சு உட்கார்றா? எத்தி சட்டை பிடிச்சிக்கலாம். ஏன்டா ஏன்டா பிடிக்குது கேட்ட? என் அண்ணனை கேட்கிறா. ஐயோ அண்ணனை கேட்கிறா. கேட்கிறா. எங்க அண்ணன் என்ன சொல்றான்? நீ நாடகத்துக்கே போக கூடாது. நீ நாடகத்துக்கே போக கூடாது. டேய் என்னடா இது கூத்தாடுறாங்க? என்னங்க? டீ போட்டாலும் நல்லா இருக்கும், காஃபி போட்டாலும் நல்லா இருக்கும். மரத்தை இந்த காலத்தில் டீ போட்டால் அனைத்து மக்களுக்கும் சாப்பா நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீதர் அவர்கள் பிற நகரில் வாழ்த்து வருகிறது. நன்றி நன்றி நன்றி. நலம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தான வாழ்க்கை பெறலாம். கொடுக்க வேண்டும் என்ற மனதை படைத்தேன். கிராம தலைவர், நாட்டாண்மை, விழா குழுவினர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டி எங்கள் ஸ்ரீ பாலவிக்னேஷ் நாடகம் என்ற குழுவினருக்காக 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். மற்றும் பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை, கலை கற்றவர்களுக்குத்தான் தெரியும் கலையுடைய பெருமை என்பதற்கு உதாரணமாக இதே கிராமத்தைச் சேர்ந்த உயர்திருவாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் நிறைந்த ஆறு இளைஞர் உயர்திருவாளர் ஐயா அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் இருந்த ஆறு நண்பர் கலைப்பிரியர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் இதோ எங்கள் கம்பெனியில் சிறந்த முறையில் எடுத்து வரும் அன்பிற்குரிய அகர விழாவை எடுத்து வரும் பாராட்டி மற்றும் அரிய நமக்காக 100 ரூபாய் வழங்கியிருக்கின்றார். அன்னார் வாழ்க்கையில் அளவும் அளவும் பெற்றி ஆள்போல் தொலைத்து அறிவோல் வேரோடி மூங்கில் போல் தூயாமல் எல்லாம் அல்ல விநாயகர் பெருமான் அருளை பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்ற அந்த இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.
பணம் கொடுத்தா திருப்பி தர மாட்டேன். வாங்கன்ட்டு நைஸா கொடுத்துருடா நீ. ஐயா அவரை நிக்காதீங்க. அவரை நிக்காத. இது பேர் என்ன? கதாயுதம். கதாயுதம். இதை நீங்க கை வச்சியா? அப்படி உலுக்கிட்டு எடுத்து கையை அப்படி போட்டு போறியா? இப்படி உலுக்கியா? ஏய், என்ன புளியம்மா கூட புளிங்கிற பையன். புளியம்பழமா இல்லாம உலுக்கியா? ராமநாட்டு பையன். டேய், யோவர்களை அடிப்போடு பயப்படுது. டேய், ஊரு புதாயிரம். அப்படி இருக்கு. அனைவரும் நமக்கு தன்னை கண்டால் கொடுக்கும் தனி கொடுத்தாரு. ஆமாங்க. சபா சபா பாராட்டு 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 எங்கடா அன்பு தம்பி எப்படிப்பட்டவன்? பலம் படைத்தவன். தம்பி உடையார். தம்பி உடையார் இல்ல, தம்பி படை கஞ்சார். தம்பியை பார்க்கணும். தம்பியை சேர்த்து விடுவாய். உட்காரு உட்காரு. வாங்க வாங்க தம்பி. கரம் பெறலாம், தாரியம் பெறலாம். கொடுக்க வேண்டும் என்ற மனதை படைத்தேன். இதே கிராமத்தை சேர்ந்த உயர்ந்தவாறு அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் சம்பத் ஐயா அவர்கள் மற்றும் கோபி ஐயா அவர்கள் சம்பத் ஐயா அவர்கள், கோபி ஐயா அவர்கள், சார்லஸ் ஐயா அவர்கள் இவர்கள் அனைவரும் மூவரும் ஒன்றாக திரண்டு அடியே எங்கள் கம்பெனிக்கு 500 ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள். அண்ணா வாழ்க்கையில் இறைவனை வழங்கி பிரார்த்தனை செய்கிறோம்.
ஏய் நாங்க ரெண்டு பேரும் யாரு? அண்ணன் தம்பிகள். நீங்க அண்ணன். ஆமா சொல்லுங்க. நீங்க அண்ணன் தம்பிங்க. அண்ணாந்து நீங்க அண்ணன் தம்பிங்க. இல்ல ஏதோ சொன்னீங்க அண்ணா. நீங்க ரெண்டு பேரும் யாரு? அண்ணன் தம்பிகள். நாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? ஓய் மச்சா சகலபாடி. பாடி. ஓய் மச்சா சகலபாடி. சகலபாடி என்ன ஒரு முறை ஓய் ரைட்டு மச்சா ரைட்டு சகலபாடி அது என்ன போறா? எங்க கேக்குறீங்க? இதுக்கு விளக்கம் சொல்லலாமா? விளக்கம் சொல்றீங்க? அதான் கேக்குறேன். என் கூட பிறந்த தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல மாமா மச்சான்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது எப்படி தெரியுமா? அவன் என் கூட கூட்டாளி இருந்தான். நல்ல பையனா இருந்தான். அதனால நம்ம தங்கச்சி வீடு கிடைக்குது. அதுவும் நல்ல பெண்ணா சரி நாடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும், தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம கல்யாணம் அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்த்து பரவாயில்ல ரெண்டு வேலை கூட போய் தங்கச்சியால கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் தங்கச்சி போன நேரம் என்ன ஆச்சு? என் கூட போன தங்கச்சியால கொடுத்தா அவன் பொண்டாட்டி வச்சுக்கிறேன். தங்கச்சியை வச்சுக்கிறான். அது நீ கேட்டுக்கிறியா? என் கூட போய் கல்யாணம் கொடுத்தா அவன் கூட நான் வச்சுக்கிறா எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் கொடுக்கும்போது அவன் குடிக்காம இருந்தான். என் தங்கச்சி அங்க போய் காலை வச்சு அவன் குடிக்க ஆரம்பிச்சான். குடிச்சிட்டு என் தங்கச்சி போட்டுக்கிட்டு அடிக்கிறான் பாரு. என் தங்கச்சி போக வைக்கல என் வீட்டுக்கு வந்துச்சு. அதை சாப்பாட்டை போட்டு வச்சுக்கிறேன் அப்படியே வச்சு அடுத்த காரணம் என்ன? பார்த்தாயா இந்த விந்திய பிரதேசத்தை தங்கும் சிங்கங்களாக ஆட்சி வருகிறோம். இருந்தாலும் தேவ பயல்கள் ஆர்வத்தை அடைக்க வேண்டும், விஜயம் செல்ல வேண்டும். தேவேந்திரன் அவனது கரத்தில் இருக்கும் வஞ்சிர ஆயுதம், நிலத்தில் இருக்கும் மணிமுடி, இவை அனைத்தையும் பெற்று வெற்றி வெற்றி அண்ணா என்று வெற்றியோடு சிறப்பிடித்து வருகிறேன். பார்க்கின்றேன் தேவேந்திரா. எரித்து அரைக்கர்வாவை பறித்து ஆள் கொள்ள வேணும் தமிழ் தலைவா. மட்டுமில்லாமல் தனலோகம், ஜெயலோகம், நவலோகம், ஏகலோகம், நித்யலோகம், துருலோகம் இவை 7 லோகத்தில் தலைவனாகி காமதேனு, கருப்பருட்சகம், வெள்ளை யானை, மதுவநதி, ஐராவதம் அனைத்தும் கொண்டு ரம்பை, ஊர்வசி, திலோதமை, மேனகை இவர்கள் நாட்டியமான இந்த தேவ சபையில் 100 அசுமேதையாக செய்து தேவருக்கெல்லாம் தலை சிறந்த தேவன் என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு ஆட்சி செய்து வருகின்றேன். அப்படி இருக்க எனக்கு முன்பாக வர வேண்டிய மாதிரியை காண வேண்டுமே. மாதிரி
அது எப்படி இருக்க வேண்டும்? உட்காருங்க. உட்காரு. எப்படி இருக்க வேண்டும்? உட்காரு, போதும். மாலையடே. இந்தாங்க. போடுறான். இந்த போக மாலிக்கார வந்துடா. இந்த போக மாலிக்கார வந்தா இந்த மாலை வாங்குற பாடு எழுத எவ்வளவு கஷ்டப்பட்டது. டேய், நான் வாங்கினது அந்த மாலை வாங்கினது. நான் வாங்கினது அந்த மாலை. அதாங்க நான் வாங்கிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டது. இந்த மாலை கஷ்டப்பட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன். டேய், மாலை மரியாதை. மாலை மரியாதை குடுறானா? மாலை எப்படி? முகத்துக்கு நேரா தாம்பரம் வீசி அடிக்கிற? தாம்பரம் போற மாலை கிடைக்கல. ஏய், அங்க செங்கல்பட்டு மார்க்கெட்டுக்கு போனா மாலை கிடைக்கல. ஏய், என்ன பண்றது? என்ன பண்ண? ஒரு கோபம் பாய்க்கிறாரு. என்னது? ஒரு தெய்வம் பாய்க்கிறாரு. தேவ கோமான் பாய்க்கிறாரு. ஏய், அப்படியே வெறுங்க நம்ம எப்படி போறது? வருது. அப்படி இவ்வளவு தூரம் சுத்தணுங்க. ஏய், எங்கேயுமே மாலை கிடைக்கல. எங்கேயுமே கிடைக்கல. இந்த 4 வருஷம் கொரோனா வந்தது பாரு. ஏய், அந்த கொரோனா மாலை பூரா வாரி முடிக்குது. ஐயோ. ஆமாங்க. ஏய், அங்க இருந்து கூற பைபாஸ்ல அழுதுட்டே வந்தேன். ஏய், அழுதுட்டே வந்தா வந்த 4 பேர் தூக்கி போறோம், 4 பேர் அடிச்சு போறோம், 4 பேர் ஆடி போறோம். என்னதுடா? என்னது? அதான் எது? அதான் எதுடா? அதான் சொன்னேன். ஏண்டா? டேய், உனக்கு எவ்வளவு ராகம் இருக்கும்? ஐயோ, அதான் தூக்கி போறாங்களா? ஏய், அது ஏய், நான் பின்னாடியே ஓடினாக்கா ஏய், முள்ளு மரத்து மேல தொத்திக்கு அந்த மாலை ஏய், எட்டு சீக்கிரம் வந்துட்டான். ஏண்டா? இதை போட்டுக்க போன ஒரு புடி போட்டு டக்குனு போட்டுக்க. அம்மா பூ பத்தியா மாலையில. டேய், அது இருக்கட்டும். டேய், மாதலி, என்னங்க? எனக்கு முன்பாக வர வேண்டியவன். ஆமாங்க. ஏன்னா காலதாமதம். அதை சொல்ல அது எங்க கேட்கிறேன். நாமளும் 3 மாசமா டெய்லி நாடகம் ஆடிக்கிறோம். ஆடிங்கிறோம். ஊரா கோழிக்கறி போட்டு உடம்பு சூடாக்கிட்டாங்க. சூடு. ஒரு ஊர்ல கூட ஆட்டுக்கறி போட மாட்டாங்க. ஏய், எந்த ஊருக்கு போனாலும் கோழிக்கறி தான் வாரி வைக்கிறாங்க. ஏய், சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு சூடா போச்சு. ஏய், 3 நாள் மழையில நாடகம் வீட்டுல இருக்கிறோம். ஏய், என்ன பண்ணா? என்ன பண்ண? என் பொண்டாட்டிகிட்ட தைவா ஒரு வார்த்தை கேட்டேங்க. தயவா, ஆமா, ஆசையா என்னடா வார்த்தை கேட்ட? ஆசையா கேட்டேங்க. ஏய், ஏன்டே ஏய், 3 மாசமா நாடகம் ஆடிக்கிறேன். ஆடிக்கிற? ஊருல கோழிக்கறி போறாங்க. ஏய், உடம்பு சூடாகி போச்சு. ஏய், எனக்கு தோசை மேல ஆசை இல்லை. என்னடா? தோசை மேல ஆசை இல்லை. தோசை மேல ஆசைப்பட்டுட்ட. ஆமாங்க. பிறகு என்ன நடந்தது? என் பொண்டாட்டி பாரு. ஏய், எப்படி எப்படி நல்ல உள்ள பாரு. ஏய், எப்படி எப்படி நல்ல மனம் பாரு. நல்ல மனசு. ஆனா என் பொண்டாட்டி பேரு கற்ப கடைசி உங்களை இருக்க மாட்டாங்க. ஏய், ஆமாங்க. வார்த்தைகளை அடக்கி பேசு. இப்படி அவ்வளவு கற்ப கடைசி. ஏய், ஆமா. ஏய், அப்படி பாரு. ஏய், நான் இப்படி கோடு புண்ணை மட்டும் ரோடு போடுவான். ஆமாங்க. என்ன பண்ணா? மாமா உனக்கு தோசை தானே வேணும். ஏய், நான் நாளைக்கு சுட்டு தரேன் சொல்லிட்டு கணவர் கேட்டாரு சொல்லிட்டு கேட்டாரு. சுட்டு 3 படி அரிசி ஊற வச்சு அரைக்கலா உளுந்து வச்சு ருப்பினாங்க. ஏய், ருப்பி அந்த 3 படி அரிசி மறுநாள் காலையில என்ன 3 தோசை சுட்டேன். என்னடா என்னடா என்னடா? 3 படி அரிசி ருப்பி 3 தோசை. 3 தோசை. ஆமாங்க. அடடடா. என்ன சாமர்த்தியம் உள்ளவடா உன் எவ்வளவு பொண்டாட்டி. சாயங்காலத்து பாரு. ஏய், என் முன்னாடி பேர் சாயங்காலத்து 1 மணிக்கு வருமா? பிறகு அவ்வளவு சாயங்காலத்து. ஏய், 3 தோசைங்க. ஏய், எவ்வளவு கனம், ஏய், எவ்வளவு கணும்? எவ்வளவு அகலம். எவ்வளவு அகலம்? அகலம் தாங்க. ஏண்டா? ஒரு படி அரிசிக்கு இவ்வளவு பெரிய அகலம் தான் வந்தது. 3 தோசை. சரி, போகட்டும். அப்புறம் 3 தோசையும் ஏய், இவ்வளவு அகலம் தான். ஏய், எவ்வளவு கனம். எவ்வளவு? பேப்பர் கனங்க. பேப்பர் கணம். அந்த பேப்பர் தோசை கணம். அந்த தோசை எடுத்து இப்படி பார்த்தோம். ஏய், இந்த விநாயகர்லாம் ரவோன்னு தெரியும். இந்த விநாயகர் ரவுண்டா தெரியும். சரி, பிறகு அவ்வளவு நைஸுங்க. ஏய், தோசை சுட்டாய் போச்சு. சுத்தாய் போச்சு. அதான் ராவ் பகல போய் கண்டு முடிச்சு ஒரு நைட்டுக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். ஏய், நீ வீட்டுல தானே உட்காந்துங்கிற. உட்காந்துக்கிற. எனக்கு 2 தோசை. ஏய், நீ வீட்டுல உட்காந்துக்கிறதுக்கு உனக்கு 1 தோசை. வீட்டுல உட்கார்ந்து சம்பாதிச்சு போறதுக்கு ஒரு தோசை. 1 தோசை. ஏய், என் முட்டாட்டி ஒத்துக்கல. ஏய், அதான் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன்? ஆமா. ஏய், சண்டைக்கு ஏண்டா? வந்துட்டாங்க. ராமன் பவன கஷ்டப்படுற. என்ன நீ கேட்டது நான் தானே? நான் கேட்டேன். சம்பாதிச்சு குடுக்குற. உனக்கு 2 தோசை. எப்படி ஒத்துக்கல? வீட்டு வேலை செஞ்சு வீட்டு வேலை சுட்டு போடுறாங்க. என் வீட்டு ஒத்துக்கல. ஏய், உன் முட்டாட்டி உன தொடர்புல அடிக்கிற மாதிரி என் வீட்டு தொடர்புல தூக்கு. என் பொண்ணு அந்த மாதிரி வச்சுக்கிட்டான். வாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதா? ஏய், ஏய், சும்மாட்டி வாங்குறதுக்கு கட்ட. ஏய், ஏய், ஆமாங்க. ஏய்,
கேட்கல ஏ எனக்கு விடுவதுக்கு போட்டி வந்தது. போட்டி வந்து என்னடா போட்டி? ஏண்டி நமக்குள்ள போட்டி வேண்டாம், நமக்குள்ள சண்டை வேண்டாம். வேண்டாம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாய் எடுப்போம். பாய் எடுப்போம். அந்த பக்கம் பாய் போட்டு படு, அந்த பக்கம் பாய் போட்டு படுக்கிறேன். படுத்துக்கினேன். யாரு ஊன் கொட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை, யாரு ஊன் கொட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 தோசை. டேய் 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 இது நல்லா இருக்குடா. ஆமாங்க. யார் ஊன் கொட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை, ஒரு தோசை. யாரு ஊன் கொட்டுறாங்களோ 2 தோசை. 2 தோசைன்னா கம்பெனில 3 லட்சம் அட்வான்ஸ் வாங்குறேன் பாரு. என் வீடு புது வீடு இப்பதான் கட்டினேன். புது கதவு வாசல்ல போட்டேன். நான் என் கூட படுத்துக்கிறேன். ஒரு பகல ஒரு நைட் ஆச்சு. மறுநாள் பகல மல நைட் ஆச்சு. யாரும் ஏத்துல யாரும் ஊன் கொட்டல. எதிர்த்து குடிகாரங்க நான் 1 பேர் சுப்பிரமணி என்ன மாதிரி என்ன பண்ணா கூத்தாட்டி போய் 2 நாள் ஆகுது. இன்னும் ஆம்பளை வெளியே வரல தொட்டு மாலை 8 வச்சான். கால் எங்க வந்து கை வரதுக்கு என்னடா 8 வச்சா என் கதுவை உதைக்காதடா. பாலா பேசல 3 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி எனக்கு கது வசல போட்டு சொல்லலாம்னு பார்த்தா ரோசா ஒண்ணா போயிடுங்க. நானும் கம்முன்னு படுத்துங்கிறேன். என் பொட்டாட்டி கம்முன்னு படுத்துங்கிறான். கதுவை 8 வச்சு உள்ள வந்து பார்த்தா பெரட்டி எழுப்புறோம். நாங்க யாரும் ஊன் கொட்டல போயிடுச்சு. ஊன் கொட்டினா தோசை ஒண்ணா போயிடுங்க. கம்முன்னு படுத்துங்கிறான். அதுக்குள்ள ஊரை கூட்டிட்டாங்க. ஆரம்ப குணம் செத்துட்டாங்க. அப்படியே ஊரை கூட்டினா மோளை வச்சா தாளை வச்சா பாடம் கட்டா எழுத்து முளைச்சு போட்டு. சரி அப்ப கூட எந்திரிச்சு சொல்லல. அப்ப கூட சொல்லல. சொன்னா ஒண்ணாயிடுமே. சாவல்றான்னு சொன்னாக்கா தோசை ஒண்ணா போயிடுமே. சுருக்கட்டை தூக்கி போய் கட்டைய மூட்டி 2 பக்கம் எங்களை தூக்கி வச்சுட்டான். வச்சுட்டு எருமுட்டிய கால்ல இருந்து தலை வரைக்கும் மூடிக்கினே வர 2 வெட்டியா மூடிக்கினே வரான். ஆமாங்க. ஆனா ஒண்ணு என் முன்னாடிக்கு இந்த மயிறு மேல தான் ஆசை. என் முன்னாடிக்கு ஏண்டா மயில் மேல அவசரம் நினைக்கிறீங்க? அந்த மூடி எவ்வளவு பீட்டு? என் முன்னாடிக்கு அவ்வளவு நீட்டு முடி. ஏண்டா ஒரு 60 அடி இருக்குமா? அத போங்க 60 அடி எல்லாம் உன் முன்னாடிக்கு இருக்கும். அது எங்க போனா? அதை விட நீட்டு. டேய் 120 அடி இருக்குமா? அட கம்பெனிங்க தான் உம்மாளுக்கு இருக்கும். அதை விட நீட்டு. ஏண்டா 150 அடி இருக்குமா? அட அளவு சித்திக்கு சித்தா இருக்கும். டேய் அதை விட எவ்வளவுதான்டா நீட்டு இருக்கும்? ஆனா ஒண்ணுங்க என் பொண்டாட்டிக்கு அதை விட நீட்டான முடினாக்கா காதை விட்டு இறங்காது. அவ்வளவு பெரிய முடியாது. பொண்டாட்டிக்கு முடி மேல தான் ஆசை. தலைய மூட போறாங்க, முடியில கொல்லி வைக்க போறாங்க. 2 வீட்டுல வந்து 2 கொம்பு எடுத்து நிக்கிறான். இப்படி நிக்கிறான் கொல்றதுக்கு நிக்கிறாங்க. என் முன்னாடி தலைமுறை போய் வைக்கிறாங்க. என் முன்னாடி வைக்காத சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போயிடுமே. ஒல்லி வச்சுட்டாங்க. என் முன்னாடி ஐயோ போறேன் நான் எழுந்தேன். எனக்கு 2 அவளுக்கு 1 நம்பர் வெட்டி அவன் நிறுத்தான். அவனுக்கு செத்து போனாங்க. பொண்ணுமா ஏந்திருச்சு. நம்ம 2 பேர் இருக்கோம். நம்ம 2 பேர் இருக்குமே. நம்மள அவனுக்கு வாயில போடுவான்னு சொல்லிவிட்டு அவன் ஓட நான் ஓட ஓடி ஊட்ட பாக்குற 3 தோசை நாய் துண்டு குடிக்குது. ஏண்டா இதெல்லாம் ஒரு கதை. ஏண்டா டேய் இப்பல வாங்குறிய எங்க வைக்கிற? இதெல்லாம் அம்மா அங்க போவாது. அதெல்லாம் போகட்டும். நீ ஒரு விகடகளி. ஆமாங்க. அப்படிதான் இருப்பாய். மற்றும் என்ன தெரியுமா? பாமர மக்கள் ஆமாங்க இது உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நீ விகடகளியா இருந்து இந்த வார்த்தைகளை வீசினாய். போகட்டும். என் கருத்தில் உள்ளது என்னது? வஜ்ராயுதம். இது எப்படிப்பட்டது தெரியுமா? இது எப்படிப்பட்டது தெரியுமா? தசுசி என்கிற முனிவருடைய முதுகெலும்பால் செய்யப்பட்டது. தசுசி என்கிற முனிவருடைய முதுகெலும்பால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட வஜ்ராயுதம் என் கருத்தில் உள்ள வரையும் என்னை வெல்லவோ கொல்லவோ யாராலும் முடியாது. அப்படி இருக்க இந்த தேவ சபையில் என்ன நடக்கும்? அனுதினமும் நாட்டியம். அனுதினம் நாட்டியம்.